வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி. சோஷியல் திங்கிங் பற்றி ஒரு நகைச்சுவையான ஒரு கதை சொல்லுவாங்க. சரி, நேராக கதைக்குள்ளே போகலாம். ஊரில் திருவிழா, அம்மனுக்கு திருவிழா. ஸோ ஊரில் தண்டோரா போடுறாங்க. என்னென்னு தண்டோரா போடுறாங்கன்னா, இது மாதிரி நாளைக்கு அம்மனுக்கு திருவிழா நடத்த போகிறோம். திருவிழாவோட ஆரம்பமாக பாலாபிஷேகம். ஸோ அதனால் எல்லாரும் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் வீட்டுக்கு ஒரு குடம் பாலை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. சரி, நம்ம ஆளோட ஒய்ஃப்னு வச்சிங்களேன். பார்த்தாங்க, நம்ம ஆள் ஒய்ஃபு போய் பாலோட விலை கேட்குறாங்க. சீசன்றதுனால பாலோட விலை அதிகமாகிடுச்சு. ஆஹா, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரு குறுக்கு ஐடியா தோணுது. என்ன தோணுதுன்னா, ஊரில் இருக்க இத்தனை பேர் எடுத்துகிட்டு பால் எடுத்தாந்து ஊற்ற போகிறாங்களவா, நாம் தண்ணி எத்துமே ஊற்றிட்டா அதில் என்ன தெரியவா போகுது, நம்ம கலக்கிற தண்ணி என்ன தெரியவா போகுது அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வந்தது. சரின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, சிலுமுனான்ட்டு குடத்தை ஒன்று ரெடி பண்ணாங்க. குடம் ஃபுல்லாக தண்ணி நிரப்பிட்டு குடத்தை மேலே வாழை இலையை வச்சு கட்டிட்டு அழகாக குடத்துக்கு இது மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. திருவிழாவுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. வாங்க என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க, ஓகே வாங்க வந்து என்ன பண்ணுங்க, உங்களுடைய பாலை வந்து அங்கே இருக்க அந்த ட்ரம்மில் ஊற்றிட்டு போங்க அப்படின்னாங்க. அந்த ட்ரம்மு வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஒரு க்ளோஸ் ரூம்குள்ளே இருந்தது. ஸோ அதனால் அது இன்னும் கொஞ்சம் செக்யூராக வேறு இருந்தது. சரி, நேராக போச்சு. நம்ம போயிட்டு ட்ரம்மில் ஊற்றுச்சு. அந்த ட்ரம் எப்படி இருந்ததுன்னா, நீ ஊற்றுறதுக்கான ஓட்டை மட்டும்தான் தெரியும், மீதி மொத்தம் ஃபுல்லாக மூடி இருந்தது. ஸோ அந்த ஓட்டை வழியாக நீ ஊற்றுறதுனால உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாத மாதிரி வச்சுருந்தாங்க. ஓகே, ஒரு புனல் மாதிரி வச்சு ஒரு சின்ன பழுப்பு இப்படி இப்படி விரிஞ்ச புனல், அது வந்து ஒரு சின்ன பழுப்பில் போகிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் இந்த அம்மா ஊற்றும் போது உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியல, ரீசெக்லாம் பண்ண முடியல. இட்ஸ் ஓகே, சரி அவங்க எல்லாம் உள்ளே இருக்குது பால் தானேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா ஒரு குடம் தண்ணி ஊற்றிட்டு வந்துடுச்சு. ஓகே, எல்லாம் சேகரமாச்சு. பூஜைக்கான நேரம் வந்தது. நேரம் வந்தோடனே பாலாபிஷேகம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரம்மு ஓப்பன் பண்ணி எடுத்து ஊற்றுறாங்க. வெறும் பச்சை தண்ணியாக இருக்குது. என்ன நடந்திருக்கு? இந்த அம்மா நினைச்ச மாதிரி ஒட்டுமொத்த ஊர்ல இருக்கிறவங்களும் ஆமா இவ்வளவு பேர் பாலை தந்து ஊத்த போறாங்க, நம்ம தண்ணியை தூக்கி ஊத்தினா என்னன்னு சொல்லி எல்லாருமே தண்ணியை தந்து ஊத்திட்டு போயிட்டாங்க. அந்த ட்ரம்ல பாலே இல்லை. ஓகே ஓகே, இது எதுக்கு சொல்லுவாங்கன்னா, டேய் ஊர்ல ஒருத்தன் தப்பு பண்ணா பரவாயில்லடா, ஊரே தப்பு பண்ணா அந்த ஊர்ல எப்படா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்கல்ல, அது மாதிரி தாங்க இது. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அதுதான். 100ல் ஒருத்தன் தப்பு பண்ணியிருந்தான், இப்போ ஓகே மன்னிச்சு விட்டுட்டு இருந்தாங்க சமுதாயம். இப்போ 100 பேருமே தப்பு பண்ணியாச்சு, எவன் ஏமாற போறான் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த சமுதாயம் உருப்படுமா உருப்படாதா? நீங்க தான் பதில் சொல்லணும். மீண்டும் விவாதிப்போம்.